கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உயர்நீதிமன்ற கிளையில் நாளை மனு தாக்கல் செய்ய இருக்கிறது தேவைக்கு. இது தொடர்பாக வழக்கறிஞர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கலாம். மதியம் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். அதாவது இப்ப இதுவரை வாங்கல, உள்ள வச்சிருக்காங்க. அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகு நாங்க எடுத்து நம்பர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார் மெயில அனுப்பிச்சிருக்கிறோம். மெயில அனுப்பிச்சிருக்கிற இது மாதிரி நேற்று நாங்க எங்களுடைய இது நேற்று நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு நாங்க கேட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை நான் சந்திச்சு சொல்றேன். மெயில் மட்டும் அனுப்பிருக்கீங்க, டைரக்டா காப்பி கொடுக்கல சார் பண்ணல. டைரக்டா எப்படின்னா இப்போ ஆக்சுவலா எல்லாமே ஒரே காப்பியா தான் நாங்கள் ஃபைல் பண்ண போறோம். அது உடனடியாக அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போறாங்க. அதனால எல்லாமே ரெடியா இருக்கு. டைப் செட் எல்லாமே ரெடியா இருக்கு. அந்த ஆவணங்களோட நாங்க இங்க காத்திருக்கிறோம். ஓகே சார். ஆதவ் அர்ஜுனா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே சதீஷ்குமார் ஜேட்டை ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆமா. மேலும் இப்பொழுது வழக்குக்காண்டி காத்திருப்பு பொதுநல மனு. ஆமா. சூழலில் ஜாமீன் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இல்ல அது தனி. ஏன்னா இன்னைக்கு இப்ப உடனடியா எங்களுக்கு வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் இழந்திருக்காங்க, பெண்கள் இழந்திருக்கிறாங்க, முதியோர்கள் இறந்திருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. அதான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சரி, பொதுமக்கள் சிசிடிவி காட்சிகளை பத்திரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தவிக தரப்பு வழக்கறிஞர் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.